விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வு. இதேதான். ஸோ விலங்குகளின் சிறப்பு புலன் உணர்வுகள்னு பார்க்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸ், என்னென்ன அது மூலமாக எப்படிலாம் அதோடைய உணர்வுகள் அதிகபட்சமாக இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இந்த படத்தில் நிறைய விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, மிருகங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதை பற்றி தான் நம்ம கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன கேள்வி. படத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை எழுதுங்கள். என்னென்னலாம் நீங்கள் எழுதணும், நான் சொல்கிறேன், எழுதிட்டே வாங்க. பாருங்கள், என்னென்ன இருக்குது? யானை, சிங்கம், புலி, குரங்கு, பாம்பு, முயல், மான். இதெல்லாம் படத்தில் உள்ள விலங்குகள் இல்லையா? அடுத்தது பாருங்க, யானை மற்றும் குரங்கின் புற உறுப்புகளை ஒப்பிடுக. இப்போ யானைக்கும் அங்கே இருக்கக்கூடிய குரங்குக்கும் புற உறுப்பில் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன வேற்றுமை இருக்குன்றது தான் நம்ம ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் உள்ள ஒற்றுமை என்னென்ன? வால் ஒற்றுமை, ரெண்டுத்துக்குமே வால் இருக்குது, யானைக்கும் இருக்குது, குரங்குக்கும் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, யானையினுடைய வால் சின்னதாக இருக்கும், குரங்கினுடைய வால் நீளமானதாக இருக்கும் இல்லையா? இது குட்டையும் அது நீளமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் காதுகள் பாருங்க, யானையின் காதுகள் பெரியது, காது மடல் மிக பெரியது இல்லையா? ஆனால் குரங்கினுடைய காது மடல்கள் பாருங்க மிகச்சிறியது. அதுக்கப்புறம் முக்கியமான உறுப்பு இன்னொன்று என்னன்னு கேட்டால், குரங்குக்கு கைகள் இருக்குது, அதன் மூலமாக ஒரு மரத்திலிருந்து அந்த கிளையை பற்றிட்டு இன்னொரு மரத்திற்கு சுலபமாக தாவக்கூடியது. ஆனால் யானைக்கு கை இருக்குது, அதற்கு பெயர் தும்பிக்கை இல்லையா? யானையினுடைய கைகளின் பெயர் தும்பிக்கை. அந்த கைகளின் மூலமாக அது என்ன உணர்வை தருகிறதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் யானையினுடைய பற்கள் பாருங்க, தந்தங்கள் வெளியே நீட்டிக்கொண்டு தெரிகின்றன இல்லையா? ஆனால் குரங்குக்கு தந்தங்கள் கிடையாது, வாய்க்கு உள்ளே தான் அதனுடைய பற்கள் இருக்கின்றன. அப்புறம் யானை தரையிலே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, மிகப்பெரிய விலங்கு. ஆனால் குரங்கு தரையில் இருக்காம மரத்துக்கு மரம் தாவக்கூடியது, மிக சிறிய விலங்கு. இதுதான் இதனுடைய ஒப்பீடுன்னு சொல்கிறோம். அடுத்தது, சிங்கத்தை பற்றி உங்களுக்கு தெரிந்தவற்றை எழுதுங்கள். சிங்கம் சொல்லும் போதே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, சிங்கம் சொன்னால் காட்டு விலங்குகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா, காட்டு ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா? காட்டு விலங்குகளின் அரசன். அதுக்கப்புறம் என்ன, சிங்கம்னு சொல்லும்போதே அதனுடைய வலிமை, சிங்கம் மிக மிக வலிமையானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஆண் சிங்கத்திற்கு பிடரி மயிர் அதிகம் இருக்கும்னு தெரியும். ஆண்களுக்கு சிங்கத்துக்கு பிடரி மயிர் அதிகமாக இருக்கும். அடுத்தது, சிங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குணம், கூட்டமாகத்தான் வாழும். அதாவது பெண் சிங்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு தன்னுடைய குட்டிகளை என்று அது கூடவே இருந்து ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக வாழும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, 3 விதமான ஒரு படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு கேள்விகள் கேட்கப்படுது பாருங்க. முதல்ல, எறும்புகள் ஒரு ரொட்டி துண்டை எல்லா எறும்புகளும் தூக்கிட்டு போகுது. என்ன கேட்டிருக்கு? கீழே விழுந்த ரொட்டி துண்டுகளை எறும்புகள் சூழ்கின்றனவே, ஏன், எப்படி? அடுத்த படத்தில் பாருங்க, நாய் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதன் அருகில் சத்தமில்லாமல் நடந்தாலும் அது உடனே தன் காதை உயர்த்துகிறதே, ஏன்? மரத்தடி நிழலில் அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது நம்மை சுற்றி எவையெல்லாம் வரும்? இதுக்கப்புறம் பாருங்க, இது ஏன் என்னன்றது தான் இந்த பாடத்தில் நமக்கு தெரியும். ஆனால் கடைசி ஒரு படத்தினுடைய விடைகள் நமக்கு தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் அது சரியான்னு பார்க்கலாம். இப்போ மரத்தடி நிழலில் அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது எல்லாரும்
ஒரு கும்பலாக உட்காந்துட்டு ஒரு குழுவாக உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் என்னென்ன விலங்குகள் வரும், நம்மை சுற்றி எவையெல்லாம் வரும் பாருங்கள். அங்கேயே படங்கள் இருக்கே. காகம், காக்கா சுற்றில இருக்கும். எறும்புகள் எல்லாம் அந்த நம்ம சிந்திய உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நாயும் கட்டாயமாக அங்கே இங்கே திரிந்து கொண்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அதுவும் சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு போடுவாங்களான்னு பார்க்கறதுக்காக பக்கத்திலேயே இருக்கும்.